வணக்கம் செல்லங்களா. நாம இன்ஸ்டால ஒரு Q&A கேட்டிருந்தோம். லாஸ்ட் வீக் நடந்த முக்கியமான நிகழ்வுகள கேள்விகளா கேளுங்க. அத வச்சு நம்ம வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மஜாவா மாஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்ல கொஞ்சோண்டு கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணி இப்ப நம்ம அத பத்தி பேச போறோம். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாட்ஸ் ஆன் சிட்னி ஸ்வினி சோப். பிரதர், இட்ஸ் a கிரேட் இனிஷியேட்டிவ். யாருமே இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம குளிக்கிற தண்ணி வச்சு சோப் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சா வேற யாராவது யோசிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா? சிட்னி ஸ்வினி பாத் வாட்டர் சோப் எப்படி நீங்க அதுல பாத் வாட்டர் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது ஓலு. பாத் வாட்டர்னா இருக்காது. அது சோப் மேக் பண்றப்பயே அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்லயே அதெல்லாம் இருக்காது. மேபி அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணாங்களே ஒழிய பாத் வாட்டர்னா இருக்காது நண்பா. நீ கியூரியாசிட்டில வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் ஆனா சிட்னி ஸ்வினி பாத் வாட்டர் இருக்கும். நான் சிட்னி ஸ்வினிக்குள்ள குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. சரியா? சப்போஸ் நீங்க வாங்கினீங்கன்னா யாராச்சும் நம்மளோட ஃபாலோவர்ஸ், சப்ஸ் யாராச்சும் வாங்குனீங்கன்னா எனக்கும் சேர்த்து ஒண்ணு வாங்குங்க. நான் அட்ரஸ் தரேன். அங்க டிஎம் பண்ணி விடுங்க. சரியா? ஓகேவா? தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். வாட்ஸ் யுவர் தாட்ஸ் அபவுட் ஆர்சிபி வின்னிங் 2025? பிரதர், ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனா என்னால இன்னும் நம்ப முடியல. லைக் ஆர்சிபி நிஜமாலுமே ஒரு கப்பு தூக்கிருச்சுன்றத. ஸோ இட்ஸ் ஸ்டில் அன்ரியல். பட் ஃபீல்ஸ் வெரி குட். 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. வெரி ஹாப்பி ஃபார் விராட் கோலி. அண்ட் என்ன மாதிரி ரொம்ப துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு கடைசியில சந்தோஷப்படுறா என்ன மாதிரி ஒரு லாயல் ஆர்சிபி ஃபேன்ஸும் இதுக்கு மேல கப்பு கிப்புன்னு அசிங்கப்பட தேவையில்ல. லாலிபப்னு சொல்லிட்டு வி ஹேவ் அ ட்ராஃபி, வி ஆர் சாம்பியன்ஸ். அதுவே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் தான். ஓகேவா? சாம்பியன் ஸ்டேட்டஸ் வந்துட்டோம். என்ன ஃபர்ஸ்ட் 0க்கு 5ன்னு இருந்தோம். இப்போ 1. அதுக்கப்புறம் பிரதர், வாட் டு யூ திங்க் அபவுட் ஆர்சிபி ஸ்டாம்பேட்? எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல நண்பா. சீரியஸா 11 பேர் செத்ததுல எனக்கு ரொம்ப வருத்தம் தான். எண்ட் ஆஃப் தி டே ஸ்போர்ட்ஸ் நண்பா. ஸ்போர்ட்ஸா பார்க்கணும். ஸ்போர்ட்ஸை தாண்டி நம்ம உயிர் முக்கியம். நமக்குன்னு குடும்பம் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கணும். அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல 11 பேர் இறந்தாங்கல்ல. அதுல ஒரு பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஆர்சிபி ஃபைனல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலா வந்துக்கிறாங்க. பாவம் அவங்களே இறந்துட்டுருக்காங்க. அந்த அந்த நியூஸ்லாம் படிக்கிறப்ப எனக்கு நிஜமாலுமே ரொம்ப மன வருத்தம். எனக்கு எப்படி சொல்றது, ஆர்சிபி ஜெயிச்சதை கொண்டாடுறதா இல்ல இவங்களுக்காண்டி வருத்தப்படுறதான்னு தெரியல. இதுக்கெல்லாம் விராட் கோலியை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு ரொம்ப ஆனா அந்த 11 பேர் இறந்ததுக்கு ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பா. நானு ரொம்ப கஷ்டம். சரியா? எண்ட் ஆஃப் டே ஸ்போர்ட்ஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் நண்பா. ஓகேவா? யுவர் லைஃப் இஸ் கிரேட்டர் தென் த ஸ்போர்ட்ஸ் நண்பா. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஆஸ்டன் ஆஸ்டன் ஹால் vs ஐஷோ ஸ்பீடு. பார்த்தேங்கய்யா. பார்த்தேன். இது ஐயோ 4 தடவை ப்ரோ. லிட்டரலி ப்ரோ 4 தடவையும் தோத்துட்டான். பாவம். எனக்கு என்ன சொல்றதே தெரியல. என்ன தோத்துட்டான். அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் தோத்துருக்கே ஒத்துக்கணும். பெரிய மனுஷன் ஒத்துக்கணும். ஆனா அவன் ஒத்துக்கவே இல்ல. ஸ்பீடு ஒரு கட்டத்துல கடுப்பாயி டம் ஃபக் யூ யூ ஸ்டாப் கிரைங் அப்படின்னு அசிங்கமா திட்டுறான். ஐயோ எனக்கு என்ன பண்றது? எனக்கு ஆஸ்டன் நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல ஸ்பீடு என்னடா இப்படி தொடறான்னா இப்படி வருத்தப்படுறதா ஒண்ணுமே புரியல. பாவம். நல்ல ஒரு அதுவும் இல்லாம அவருக்கு ஏதோ டீல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. நைக்கில இருந்து ஏதோ $20 மில்லியன் டீல் வர மாதிரி இருந்திருக்கு போல. அது இந்த ரேஸ் தோத்ததால அவருக்கு கேன்சல். அதுவும் ஸ்பீடு கிட்ட தோத்ததால அந்த ஸ்பீடு கிட்ட வர தோத்துட்டாப்ல. தோத்ததால யாரை பார்த்தாலும் கண்டிப்பா ஸ்பீடு கிட்ட தோத்துனா யூ லூசர், யூ லாஸ்ட் ஸ்பீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்த ஃபேமை விட ஸ்பீடு கிட்ட அடிச்சு அடி வாங்கின ஃபேம் தான் அந்த அடி வாங்கிட்டால் ஸ்பீடு கிட்ட தோத்துட்டாங்களா அதுதான் அதிகமா பேசப்படும். இவர் ஆஸ்டன் கரியர் இதுக்கு மேல கொஞ்சம் லைட்டா டவுன்ஃபால தான் போவோம். பாய் எப்படி ஏன்ச்சியாருன்னு பார்ப்போம் நம்ம பொறுமையா. அகமதாபாத் இன்சிடென்ட் நண்பா. நினைச்சு பாரேன். நல்லா குளிச்சுட்டு மதியானமா சாப்பிட போற. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியா போயிட்டு சாப்பிட்டுட்டு நீ அவனை ஓட்டி நீ இவனை ஓட்டினுக்கிறப்ப திடீர்னு ஒரு ஃபிளைட் வானத்துல டப்புன்னு சொருவி எல்லாம் செத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? நினைச்சு பாரு. நினைச்சே பார்க்க முடியாதுலாம். அவ்வளோ அளவுக்கு ரொம்ப ஒரு கோரமான ஒரு இன்சிடென்ட் நண்பா இது. அதுவும் இல்லாம அதுல ஒருத்தர் சர்வைவ் ஆயிட்டாரு. அவரை வச்சு அவரும் பாவம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி. ஆனா இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது இதை பத்திலாம் பேசுறதுக்கு. அதுல வேற நிறைய பேர் ச்சே நான் இறந்திருந்தா என் குடும்பத்துக்கு ஒரு 1 கோடி போயிருக்குமே அப்படின்ற மாதிரி தத்தியாட்ட கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கானுங்க இன்ஸ்டால எல்லாத்துலயுமே.
இதெல்லாம் பார்க்கும்போது எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்? அப்படின்ற கேள்வி வருது. இந்த மாரிலாம் இருக்காதீங்க. செத்தவங்களுக்கு ஒரு இரக்கம். அத காட்டுங்க. அப்போ அத விட்டுட்டு நான் போய் நான் செத்துருந்தா 1,00,00,000 கிடைச்சிருக்கும். இதெல்லாம் வந்து அனதர் டே, அனதர் லோ அப்படின்ற மாரி தான் இருக்கு. இது மாரிலாம் வேண்டாம் நிறுத்திக்கோங்க. சரியா? ரொனால்டோ நேஷன்ஸ் லீக் பிரதர் நான் ஆக்சுவலா வந்து ஃபுட்பால் நான் பார்க்க மாட்டேன். ரைட் நவ் ஐ அம் கரண்ட்லி வாட்சிங் NBA ஃபைனல்ஸ். பேசர்ஸ் வெர்சஸ் OKC. இட்ஸ் கோயிங் கிரேட். நல்லா போது. என்னதான் பெரிய பெரிய டீம்ஸ் லேக்கர்ஸ், வாரியர்ஸ் இந்த மாரி டீம் வரலாலுமே ரொம்ப இதுவரைக்கும் வராத டீம்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்கு. கப்பே அடிக்காத டீம்ஸ் 2மே. ஸோ இட் வில் பி டெஃபினெட்லி ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் மாரி தான் இதுவும். பேசர்ஸ் வர்சஸ் ஓகேசி. கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இன்னும் 4 கேம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 கேம் இருக்கு. பேசர்ஸ் 2 கேம்ஸ் வின்னு, ஓகேசி 2 கேம்ஸ் வின்னு. அடுத்த 3 கேமே பிளட் பாத் தான். ஓகேவா? மஜாவா போவும். நான் பார்த்துட்டு நான் ஸ்டோரி போடுறேன் இன்ஸ்டால நீங்கலாம் பாருங்க. சரியா? எனக்கு வந்து ஃபுட்பால் தெரியாது ஐயா. ரொனால்டோ ஜெயிச்சது எனக்கு மகிழ்ச்சி. சரியா? அடுத்து வந்து ஜேகே 1 மில்லியன் பிரதர். ஜேகே 1 மில்லியன் அடிச்சது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து ஜேகேவோட ஃபேனா அப்படின்றத தாண்டி, நான் வந்து ஜேகே வந்து ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். எப்பொழுதுன்னா தெரியாது. அந்த சில்வர் பட்டன் அப்போ வந்து நெறைய பேசுவார் தெரியுமா? இன்னும் இத்தன சேனல் வச்சு இந்த பிரால் ஸ்டார்ஸ்ன்னு ஒரு கேம் ஆடிருந்தேன். அந்த இது போயிருச்சு. அது அப்புறம் வந்து இந்த பிஹைண்ட் வுட்ஸ் ரோஸ்ட்டு, அப்புறம் அந்த அந்த கேம் ஆடுவோம் அப்போல அது பேக் டோர்ன்னு சொல்ட்டு, அதுவும் இல்லாம ஒரு வீடியோ வந்து 2எக்ஸ்ல வச்சு பார்த்தா தான் உங்களால நார்மலா பார்க்க முடியும். அப்பதான் நார்மலா இருக்குன்ற மாரி அந்த வீடியோ, அந்த மாரி நான் ரொம்ப பழைய ஃபேன். ஆனா எப்போலருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல. அந்த மாரிலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம அந்த ஹர்திக் பாண்டியா வீடியோ, அந்த மாரி நெறைய பார்த்துட்டே வந்து நம்ப ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கோம். கன்சிஸ்டன்ட்டா பார்த்துட்டே இருக்கோம். அவர் அடிக்கிறப்ப இட் ஃபீல்ஸ் பெர்சனல்ல. அந்த மாரி தான் ஜேகே 1 மில்லியன் அடிச்சது எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்த கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர் இன் த கண்ட்ரியா? அந்த நீயா நானா கான்செப்டாயா? இவரு பாண்டாவா? பெய்ட் ரிவ்யூன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இல்ல பெய்ட் ரிவ்யூன்றது இல்ல அப்படின்னு வந்துட்டு இருக்கு, இருக்கு. பெய்ட் ரிவ்யூ இருக்கு. செகண்ட் ஷோ தான் நினைக்கிறேன் அவரு. பார்த்தேன். நான் அந்த கிளிப் மட்டும் தான் பார்த்தேன். நான் ஃபுல் இது பார்க்கல. ஆனா 1000 தான் இருந்தாலும், நான் வந்து ஃபுல் அந்த நீயா நானா ஃபுல் ஷோ பார்க்கல. நான் எதுவுமே பார்க்கல. அந்த 30 செகண்ட் வீடியோ தான் பார்த்தேன். அந்த 30 செகண்ட் வீடியோ வச்சு நான் பேசக்கூடாது தான். பட் அந்த அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, பெய்ட் ரிவ்யூன்ற ஒரு கான்செப்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து முற்றிலும் ஓலு. பெய்ட் ரிவ்யூ இல்லாமல் அந்த மர்மர்ன்னு ஒரு படம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாரும் பெய்டு ப்ரொமோஷன் நெனைக்கிறேன். ஆனா பெய்டு ப்ரோமோ, பெய்ட் ரிவ்யூ வேற தான். பட் இருந்தாலும் பெய்ட் ரிவ்யூ இருக்கு. கரெக்ட்டா? இல்லன்னு சொல்றது ரொம்ப தவறு நண்பா. பச்சையா எப்படி புழுவுறாங்கன்னு தெரியல. பெய்ட் ரிவ்யூ இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட்ஸ். பெய்ட் ரிவ்யூ இருக்கு. ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. இவ்வளோதான் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு நெனைக்கிறேன். முடிஞ்சுச்சு. நாம வந்து அடுத்த Q&Aல சந்திப்போம். சரியா? டாடா பாய்.